நள்ளிரவில் நில அதிர்வு உணரப்பட்டதால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, எலவனாஞ்சூர் கோட்டை, வெள்ளக்கல், எடைக்கல், வேப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவு 1 மணி அளவில் வீடுகள் லேசாக குலுங்கின. சார், இந்த கேஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஃபைலாக இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ணுறதுல நிறைய சிக்கல் இருக்கு. ஹையர் அத்தாரிட்டியிலேருந்து எந்த ப்ரெஷரும் இல்லை. என்ன சொல்லுங்க, டிபார்ட்மெண்ட்டில் யாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்றீங்களா? நோ சார், ஐ ட்ரை டு எக்ஸ்போஸ் த ரெமிடிஷன் ஃபார் திஸ் கேஸ். இப்போதைக்கு எவிடன்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டோம். சம்மந்தப்பட்ட உங்களோட இன்டிமேஷன் என்னங்கிறத பொறுத்து தான் இதை ப்ரொசீட் பண்ண முடியும். பட் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கிறதுனால இப்போது இந்த கேஸோட டிபெண்டன்ஸ் எல்லாமே அவன் சொல்கிறத பொறுத்து தான் இருக்கு. அந்த பையன்கிட்ட எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டோம். குட் மார்னிங் சார். பர்சனலாக உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஏற்கனவே வந்த பெட்டிஷனோட சேர்த்து மொத்தம் 17 பெட்டிஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 மாதமாக எங்கள் டீம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இது அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியாது சார். நாம் யோசிக்க வேண்டியது என்னென்னா, எல்லாமே மக்கள் பிரச்சனை. நாம் எதையும் சார்ந்திருக்க முடியாது. இதில் சட்டத்தில் ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா நம்மளால் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போ நாம் டிசிஷன் எடுக்கலைன்னா அவர்கிட்ட நான் முன்னாடியே பேசிட்டேன். எதுவாக இருந்தாலும் எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் கிளைம் பண்ணிக்க முடியும்னு அவர் சொல்லிட்டாரு. என்னால் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எஃப்ஐஆர் காப்பீஸோட அந்த கார் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். கரப்படாம போயிடும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆம்பிஷன்னா என்னப்பா? ஆம்பிஷன்னா நீ பெரியவளானப்போ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதை இப்போவே உன் மனசில் நினச்சிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணுறது தான்மா. அப்படி ஒர்க் பண்ணால் நம்ம நினச்ச மாதிரி ஆக முடியுமாப்பா? கண்டிப்பாம்மா. உங்கள் கூட வர்றது ரொம்ப ஜாலியாக இருக்குப்பா. உங்களுக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்னம்மா? அப்பா, அப்பா, அப்பா. தீக்ஷா, என்னாச்சுமா? ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்பில் அவங்க லிமிட் எல்லாத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்கும். அன்றைக்கி எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு லவ் ஜெயிச்சுது. தீக்ஷாக்கு அவர் கூட இருக்கணுன்றது ஒரு பெரிய ட்ரீமாக இருந்துச்சு. அன்றைக்கி சண்டே. இது எல்லாத்தையும் தாண்டி
ஒரு பெஸ்ட் டே அவளுக்கு கிடைச்சது. பட் எல்லாமே வெறும் கனவாக போயிடுச்சு. எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அவளோட ஃப்யூச்சர் மட்டும்தான். அவகிட்ட இருந்து எந்த விடையும் கிடைக்கல. இனிஷியலாக எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்ததுல பயப்படுற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எங்கேருந்து வருது? பட் இது எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சார். பிளட் ஸ்பெசிமென்ஸில் எந்த அளவுக்கு ஆன்டிஜென்ஸ் இருக்குங்கிறத டிடெக்ட் பண்ணணும். இது சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் அதோட ரிசல்ட்டை வச்சு நாம ஒரு முடிவு பண்ணிட முடியாது. அதுக்கப்புறமா கடைசியில் ப்ரிஃபர் பண்ணுறது நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட். ஆக்சுவலாக இது ஏர்லி டிடெக்ஷன்னு சொல்லுவாங்க. கடைசியாக லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் அப்பியரன்ஸ். இப்போ உங்கள் பொண்ணுக்கு குணப்படுத்த முடியாத டிசீஸ் இருக்குன்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? மற்றவங்கள எப்படி எடை போடுறதுன்னு எனக்கு தெரியல. பட் நமக்குன்னு ஒரு முடிவு எப்பவுமே இருக்கும். சின்ன பொண்ணு சார் அவ. எத்தனை நாளைக்கு தான் மெடிசினை சாப்பிட்டுட்டே இருப்பா? தீக்ஷாவோட நம்பிக்கை எல்லாமே அவர் மட்டும்தான். இன்னைக்கு வந்துடுவாரு, நாளைக்கு வந்துடுவாருன்னு எத்தனை நாளைக்கு தான் சார் பொய் சொல்ல முடியும்? முன்ன மாதிரி உங்க பொண்ணு உங்க கூட அவ்வளவா பேசுறது இல்லைன்னு சொன்னீங்க. ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கிறதுனால இது பொதுவா சில பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். இது ரெட்ரோகிரேட் அம்னீஷியான்னு சொல்லுவாங்க. உங்க பொண்ணுக்கு சில விஷயங்களை ரிமைண்ட் பண்றதுல கஷ்டமா இருக்கலாம். பட் இதுவே லாங் டேர்மா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அன்னைக்கு நீங்க வர சொன்னதுக்கு அப்புறமா என் மனசுல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம்தான் என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சது என்கிட்ட இருக்கிறது வெறும் வேல்யூ இல்லாத பேப்பர்ஸ்னு. இருந்தாலும் இப்போ நான் யாருக்காக வாழறதுனே தெரியல சார். அதில் கொஞ்சம் நஞ்சமாவது அவ இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். சார் உட்காருங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஹையர் அஃபீஷியலுக்கு ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அகென்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணணும்னா நமக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் வேணும். பட் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நான் ரெஃபர் பண்ணி பார்த்தப்ப அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆனதுக்கான ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட் இல்லை. அதில் அவங்க ஜஸ்ட் அனஸ்தீசியா ப்ரிஃபர் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? அப்போ நம்ம கேஸை மூவ் பண்ண முடியாதா? முடியும். என்னதான் இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக இருந்தாலும் உங்கள் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பப்ளிக் இஷ்யூ. இட் இஸ் ஜஸ்ட் நாட் அ கேஸ். இப்போ நமக்கு தேவை ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ். Pizza Bay. Actually, Pizza Bay. மிஸ்ஸஸ் அனுஜா, இப்போதைக்கு சர்வைவ் பண்ற அளவுக்கு மெடிசன்ஸ் இருந்தாலும் இனிமே எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கும் தெரியணும்ல எப்படி பார்த்துக்கணும்னு. அதுக்கப்புறமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கன்சியூமர் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணியிருந்தேன். நான் பாதிக்கப்பட்ட விஷயம் என்ன மட்டும்தான் சார்ந்திருக்கணும்னு அவசியம் இல்லை சார். உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேஸு. எங்கேயோ எவனோ ஒருத்தவன் பண்ண தப்பு சார் இது. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் கட்டாயமும் இல்லாமல் இதில் நான் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் எனக்கும் அந்த வலி
ஏற்றுக்க முடியாதுன்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஹலோ, கேஸ் விஷயமா பேசுறதுக்காக சார் உங்களை வர சொன்னாங்க. நாளைக்கு ஈவினிங்கில் கோர்ட் ரோடு பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்புக்கு வந்துருங்க. ஓகே. எனக்கு எதை சாத்தியமாக நம்புறதுனே தெரியல. ஸோ டிபார்ட்மெண்ட்டில் இனிஷியலாக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். அவங்க எந்த ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியல. புரியுது. நாம் பொறுமையாக இருக்கிறனால எந்த அர்த்தமும் இல்லை. நமக்கு எவிடன்ஸ் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா இந்த கேஸ் அஃபிஷியலாக மூவ் பண்ணிடலாம். பொதுவாக இது மாதிரி ப்ரிசர்வ் பண்ணுற பிளட்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக டொனேட் பண்ணதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சம் கன்சர்ன் பேஷண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் மூலமாக ரிட்ரீவ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வாலண்டியர் டோனர்ஸ்க்கு இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. கேஸ் விஷயமாக பார்த்த சில விஷயங்கள், கலெக்ட் பண்ண டேட்டாஸ் என்னை ரொம்ப பாதிக்கப்பட வச்சது. இன்னிலிருந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்துச்சு. பட் கடந்த 2 வருஷமாக இந்த மாதிரி ஃபைல் ஆகிற இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. சொல்லப்போனால் எத்தனையோ பேருக்கு நியாயம் கிடைக்க வேண்டிய கேசஸ் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால ப்ரொசீட் பண்ண முடியல. ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணாத பிளட் ஸ்பெசிமென்ஸை 13 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. டாக்டர்ஸோட ப்ராப்பர் அட்வைஸ் இல்லாமல் 16 பேஷண்ட்ஸ் இன்க்ளூடிங் ப்ரெக்னென்ட் லேடிஸ் செத்து போயிருக்காங்க. பப்ளிக்கில் இது வேறு கேஸாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. பிளட் ஸ்பெசிமென்ஸை செக்ரிகேட் பண்ண முடியாத கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எத்தனையோ இருக்குது. இட் வாஸ் அன்எத்திக்கல். விச்சு சார், யூ கேன் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஷூர் சார். மேம், இது இல்லை. போன மந்த் என்ட்ரியான எல்லா ரெக்கார்ட்ஸுமே வேணும். இது ஒரு க்ரைம் கேஸ் மட்டும் இல்லை. ஆக்சுவலாக நான் கலெக்ட் பண்ண டேட்டாஸ் வச்சு பார்க்கும்போது உங்கள் பொண்ணுக்கு டொனேட் பண்ண பிளட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்காக ஸ்பெசிஃபிக்காக ரீப்ளேஸ் பண்ண ஒரு ஸ்பெசிமென். ஐ திங்க் இட்ஸ் எ வாலண்டரி டோனர். ஆக்சுவல் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த ஸ்பெசிமென் ப்ரிசர்வ் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்கள் பொண்ணுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் படி இது கரெக்டாக இருந்தாலும் எனக்கு கிடைச்ச டேட்டாஸ் வச்சு பார்க்கும்போது அவனோட நேம் வேதிக் ரவிச்சந்தர், வேறு எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. அவங்க இது இல்லீகலாக பண்ணுறதுனால தான் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கான்ஃபிடென்ஷியலாக இருக்குதுன்னு தோணுது. அவன் எந்த மீடியம் மூலமாகவும் அசஸ் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் எவிடன்ஸாக ஹேண்ட் ஓவர் பண்ண மட்டும்தான் இந்த கேஸ் ப்ராப்பராக மூவ் பண்ண முடியும். எனக்கு ஒரு விஷயம் தலையில் அப்படி சுற்றுது. இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு வேற எங்கேயுமே நடக்கக்கூடாது சார். அதுக்கு இந்த கேஸ் ஒரு மீடியமாக இல்லைன்னா என் ஹஸ்பண்டோட ப்ரொஃபஷனுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் சார். டோனர்ஸோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிறது ஹாஸ்பிட்டல்ஸோட ரோடு. அன்அஃபிஷியலாக இருக்கிற இந்த கேஸு ஒஃபிஷியலாக மூவ் பண்ண மட்டும்தான் இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு புரிஞ்சிக்க முடியும். நாம் வேணா இல்லீகலாக ட்ரை பண்ணலாமா சார்? அதுக்குன்னு சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் சொல்கிறது எத்திக்கலாக தப்பாக இருந்தாலும். அப்போது எங்களை உள்ளே போக சொல்கிறீங்களா? நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடும். ஒரு லாயரா இங்கே இருக்கிற எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறது எங்கள் கடமை. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறதுனால எதையும் சால்வ் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலாங்கிறத யோசிப்போம். இந்த கேஸ் மீடியேட் ஆனால் மட்டும்தான் இதில் சம்மந்தப்பட்டவங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு சில விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்பா கண்ண கோயிலை இடிச்சு தரமட்டமாக்கிட்டா பாவி. இதப்பா உன் வீட்டை இடிக்க வேண்டிய நிலைமை இடிச்சாச்சு.
எல்லாத்தையும் என்னால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சாலும் எதையும் இங்கே சாதாரணமாக நினைக்க முடியல. எல்லாமே இங்கே விதி தானே. பட் நானும் மற்றவங்கள மாதிரி ஒரு மூலையில் உறைஞ்சி அழுதுகிட்டு இருக்கணும்னு நினைக்கல சார். ஹலோ. சார், அந்த நெட்வொர்க் கம்பெனியில் விசாரித்து பார்த்ததில் அவனோட டீட்டெயில்ஸ் அக்சஸ் பண்ண முடியல. ஓகே, சிட்டியில் இருக்கிற எல்லா கம்பெனிஸோட டேட்டா செட்ஸ் மூலமாக அவனோட டீட்டெயில்ஸை ரெட்ரீவ் பண்ண சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி அவன் எங்கெங்கே டொனேட் பண்ணியிருக்கான், அதனால் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருக்காங்களான்னு நாம் தெரிஞ்சுக்கணும். இது எப்படி அஃபிஷியலாக மூவ் பண்ணலாங்கிறத நாம் பார்ப்போம். ஓகே சார். இந்த விஷயத்தில் நான் நினைக்கிறது எல்லாமே தப்பாக போயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. இனி இதை பற்றி யோசிக்கிறது முட்டாள்தனம்னு நினைக்கும்போது தான் ஆர்ட் ஒரு புள்ளி, ஒரு பாயிண்டில் ஆரம்பிக்கிறது தான் எல்லா விஷயமும். அவள் மைண்டில் இருந்த எதையோ வெளியில் கொண்டு வரா மாதிரி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், தீக்ஷா ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட்னு. ரொம்ப கஷ்டம் மச்சான். இப்படியே வாழ்க்கை போயிடுச்சுன்னா பின்னால் தான் பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. போன மாதம் கூட அந்த திவ்யா பொண்ணு யாரையோ கூட்டிகிட்டு வந்தான்னு சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணும்போது மச்சான் நான் மறந்துட்டேன்ல. நம்மளால் கற்பனைக்கு கூட எட்ட முடியாத சில விஷயங்களை அவளால் செய்ய முடியுன்றத புரிஞ்சுக்க முடிஞ்சது. பட் அந்த பாயிண்ட் நம்மளை விடாமல் துரத்திட்டு வரும். அப்போ அவனோட நேம் வேதிக் ரவிச்சந்திரன். சில விஷயத்தை என்னால் நம்ப முடியல. இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சது. எல்லாம் கல்யாணம் முடிகிறவர்லேருந்து அமைச்சு அப்புறம் உன்னை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஷெர்லின் என்னன்னா இனிமேலாச்சும் கொஞ்சம் உஷாராக இருந்துச்சு. சாரி சார், உங்கள் மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் HIV இருக்கிறது ப்ரூவ் ஆனதுனால உங்கள் வீசா அப்ரூவலை கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறமா அவன் தெரிஞ்சே தப்பு பண்ண ஆரம்பிச்சான். எங்க அவன் பேர் வெளியில வந்துருமோன்னு எல்லா ஐடென்டிஃபிகேஷன்ஸையும் மறைக்க ஆரம்பிச்சான். இது எல்லாத்துக்கு அப்புறமா நாம என்ன நினைக்க முடியும்? ஒரு பொம்பளை தானே, அவளால் என்ன சார் பெருசா பண்ணிட முடியும்? என்னாச்சுமா? சரியாயிடும்டா, எல்லாம் சரியாயிடும்.
அவ ஸ்கூலுக்கு போகிற நேரம், சாப்பிட்ற நேரம், தூங்குற நேரம் எல்லாமே நான் கூட இருப்பேன். அன்னைக்கு ஒரு நிமிஷம் என் கண் முன்னாடி அவ இல்லாத மாதிரி. இங்கே எதையுமே சாத்தியமாக நம்புற வரைக்கும் என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது சார். மனசில் இருக்கிற அந்த வலி கோபமாக மாறிடுச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். நீ கோடி கோடியா சம்பாரிச்சு கொட்டும் போது கூட என் மனசு குளிரலப்பா. எல்லாத்துக்கும் மேல இந்த இஷ்யூஸ் பத்தி டாக்டர்ஸ் கன்சிடர் பண்ணிருக்கணும். நாம என்ன தப்பு பண்ணோன்னு உங்க மனசு கதறி இருக்கும். பட் ஒரு டாக்டரா நான் சொல்றது, லட்சத்துல ஒருத்தருக்கோ இல்ல கோடியில ஒருத்தருக்கோ இப்படி நடக்கிறது சகஜமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதை மெடிக்கல் எரர்னு தான் சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ரொசீஜர் சஸ்டெயின்டு ரிசல்ட்ஸை கொடுக்கலனாலும் அதோட விண்டோ பீரியடை பொறுத்து தான் எதையும் டிசைட் பண்ண முடியும். காசு கொடுத்தாதான் எல்லாம் நடக்கும். நான் சொல்றது வெறும் ஃபீஸ் தான். ஹலோ சார், அந்த பொதுநல வழக்கில் சம்மந்தப்பட்ட விக்டிம்ஸ் அந்த பெட்டிஷனர்ஸ் எல்லாரையும் விசாரிக்க சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டியிலிருந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. இப்போது அவங்களா இதை ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. நாம் என்ன நினைக்கிறோம், இங்கே எல்லாமே பாலிடிக்ஸ் தான். அண்ட் கேள்விப்பட்டேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா உங்கள் பொண்ணு கன்சீவாக இருக்காங்க. ஓகே.
இங்கே எல்லா கட்டுப்பாடையும் தாண்டி ஒரு க்ரைம் நடக்குதுன்னா அதுக்கு நம்மளில் ஒருத்தனும் காரணமாக இருப்பான். எல்லாத்தையும் வேல்யூவாக மாற்றுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அப்போது எதுவுமே எனக்கு புரியல. இந்த கேஸில் இப்போ ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருந்தாலும் என்னால் டிஃபைன் பண்ண முடியாமல் இங்கே நிறைய விஷயம் இருக்குது. இது இன்னும் முடியல சார். மற்றவங்க சுயநலத்துக்காக நடக்கிற பொலிட்டிக்கல் ப்ராஸ்டிடியூஷன் தானே சார் இதெல்லாம்? செஞ்சவ அப்ரூவ் ஆயிட்டான், கூட்டி கொடுக்குறவ சுதந்திரமா திரியறான். நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? பட் உங்களை மாதிரி ஆளுங்க இந்த உலகத்துக்கு தேவையில்லை சார். நாம லீகலி மூவ் பண்ற எல்லாத்தையும் யாரோ பர்பஸா பிரேக் பண்ற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் லீவ். கேஸ் வர நான் பார்த்துக்கிறேன். போ. மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்பு என்னன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பட் இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். மருத்துவ அலட்சியங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தொடரப்பட்ட பொதுநல வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் மனுதாரர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சில மருத்துவ கட்டுப்பாடுகளை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. அவற்றை நாம் பார்த்து வருகிறோம். முக்கியமாக பரிசோதனை முறைகளில் சில மாற்றங்களும் அதன் செயல்திறன்களை ஆய்வு செய்ய கோரி தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. மேலும் அதிவேக கண்டறியும் பரிசோதனை முறைகளை செயல்படுத்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்திற்கு வேண்டுகோள் விடுக்கவும் அதற்கான முழு நிதி தொகையை அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் உயர்நீதிமன்றம் விடுத்துள்ளது. அரசு சார்பில் இயங்கி வரும் அனைத்து பரிசோதனை கூடங்களும்